ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புதிய பரிமாணத்தில் சுகந்தி உங்களை சந்திக்கிறேன். அதாவது இன்றைக்கி என்ன ரெசிபின்னா, சண்டே ஸ்பெஷல் மின்ஸ்டு மீட்டு, கைமான் தமிழில் சொல்லுவோம். வெள்ளாடோட மீட் எடுத்து பொடி பொடியாக வெட்டி, அது கூட வந்து உப்பு, மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய் போட்டு வாஷ் பண்ணிட்டு, திரும்ப வந்து உப்பு, மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய் போட்டு ஸ்லைட்டாக மீட்டில் இருக்க இன்ஃபெக்ஷன் போகிறதுக்காக வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு 200 ml தண்ணி ஊற்றிட்டு, ஒரு டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ மஞ்சப்பொடி, மீட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி. இதில் ஒரு 3/4 கிலோ இருக்குது. அது கூட பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் பாருங்கள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய சீரகம், அப்புறம் வந்து சீரகம் போட்டிருக்கேன். சோம்பு ஒரு கை நிறைய இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இரும்பு வானலியில் போட்டு இதெல்லாம் வறுத்துக்கிறோம். பின்ன 6 தக்காளி, 6 பெரிய வெங்காயம் காமிக்கிறேங்க. அதை வந்து தனியாக போட்டுக்கணும். இப்போ இங்கே வெந்துட்டுருக்க மின்ஸ்மீட்டோட ஒரு 6 தக்காளி, 6 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பெரிய பூண்டு போட்டுக்கிறோம் வெட்டி வச்சு. அதனோட சேர்த்து இப்போ தண்ணி கொஞ்சம் இருக்கப்போ வறுக்க போகிறேன். இப்போது மட்டன் சமையல்னாலே நார்மலி ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டுக்கிறோம். அப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமத்தூள் போட போகிறோம். இதனோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமமும் போட்டுடுறோம். இதெல்லாம் போட்டு இப்போ வறுக்க போகிறேன். அங்கே வந்து எல்லாம் 3/4 திட்டம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் 200 கிராம் மல்லி பொடி வறுத்தது, அப்புறம் பெப்பர் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தேங்காயும் போட போகிறேன். ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்க மின்ஸ் மீட்டோட கசகசம் ஓமம் போட்டேன். இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டையும் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த தக்காளி, வெங்காயம் 6, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், கசகசம், ஓமம் எல்லாம் போட்டு ஒரு சேர உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா வறுந்துட்டுருக்கு. இப்போ இது வறுக்கவே 3/4 திட்டத்தில் 200 கிராம் மல்லித்தூளும் பெப்பரும் போட போகிறேன். இப்போ இந்த வின்டர் சீசன் ஆன்செட் ஆனால ஒரு 100 கிராம் மாதிரி பெப்பர் போட்டிருக்கேன் பொடி. மல்லித்தூள் வந்து ஒரு 200 கிராம் போட்டிருக்கேன். இதை இப்போ சேர்த்து வறுத்துட போகிறேன். இது கொஞ்சம் இருக்கிற தண்ணியில் நல்லா கெட்டியாக வறுந்துடும். 2 கை தேங்காய் போட போகிறேன் இப்போ. ஸோ 2 கை அந்த ப்ரௌன் பீல் எடுத்து வறுத்து வெயில் காலம் இருக்கப்போ பொடிச்சு வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் போட்டுடுறேன். இந்த மாதிரி நீங்கள் அவசரத்துக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எந்த நேரத்துக்கும் தேங்காய் இருக்கும் வீட்டில், எந்த கிரேவிக்கும் போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு எல்லாம் ஒரு சேர மர்ஜ் ஆனோன்னே இப்போ பாருங்கள் கை நிறைய கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் சுட இட்லி வேக வச்சுட்ருக்கேன். சர்வ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இந்த மாதிரி மின்ஸ்டு மீட்டு கொடுக்குறப்ப குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்பு அழகாக தேறி வரும், என்ன சிக்னஸாக இருந்தாலும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அழகாக வீட்டில் அரைச்ச இட்லியும் பசு நெய்யும் போட்டு உருக கைமா கிரேவியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இதனோட ஃபுல் ரெசிபி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், மஞ்சப்பொடி, சீரகம், சோம்பு, மல்லித்தூள் எல்லாம் போட்டு வீட்டு முறையில் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. குட் நைட், லவ் யூ ஆல்.